ஹாய் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்னா என்னன்னு சிம்பிளா பார்த்துடலாமா? அதுக்கு முதல்ல நம்ம V1, V2, V3 வேர்ப பத்தி கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். V1 வேர்ப்னு சொன்னா ஒரு வேர்ப்போட பேஸ் வேர்ப், அதாவது வினை சொற்கள்னு சொல்லி தமிழ்ல சொல்லுவாங்க. அதோட அடிப்படை வார்த்தை. இதே வந்து V2 அப்படின்னு சொன்னா அந்த வேர்ப் வந்து பாஸ்ட் டென்ஸ், இறந்த காலத்துல அந்த வேர்ப்ப எப்படி நம்ம யூஸ் பண்றது, அது எப்படி மாறுது அப்படின்ற மாடல் தான் V2. அதே V3 அப்படின்னு சொன்னீங்கன்னா பாஸ்ட் பார்ட்டிசிபிள்ல அந்த வேர்ப் வந்து எப்படி மாறுது அப்படின்றத சொல்றது தான் V3ன்றது. இப்போ டேக் வந்து டுக்குன்னு மாறுது பாஸ்ட்ல. அதே பாஸ்ட் பார்ட்டிசிபிள்ல வந்து டேக்கன்னு மாறுது. இத அடிப்படையா நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் வந்து சிம்பிள் பிரசன்ட் டென்ஸோ இல்ல டென்சஸ் பத்தி படிக்கிறதுக்கு நம்ம ஆரம்பிக்கணும். இப்போ சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல ஒரு ஃபார்முலா இருக்குது பாருங்க. சப்ஜெக்ட் பிளஸ் பேஸ் வேர்ப் பிளஸ் எஸ் ஆர் இஎஸ் ஃபார் சிங்குலர் நவுன்ஸ் அல்லது சிங்குலர் ப்ரோனவுன்ஸுக்கு முன்னாடி வரப்போகுது. இப்போ இங்க எக்ஸாம்பிள் வாக்கியத்தை பாருங்க. ரவி பிளேஸ் கிரிக்கெட். ரவி வந்து கிரிக்கெட் விளையாடுகிறான் அப்படின்றது அர்த்தம். இதுல சப்ஜெக்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா ரவி. ஏன்னு சொன்னா கிரிக்கெட் அவன் தானே விளையாடுறான். அப்ப எந்த ஒரு நிகழ்வு வந்து யாரால நடத்தப்படுதோ அந்த நடத்துபவர் தான் வந்து சப்ஜெக்ட். இதுல வேர்ப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளே. இப்போ அந்த வேர்போட நாங்க என்ன போட்டிருக்கோம் ஃபார்முலாவில் சப்ஜெக்ட் பிளஸ் வேர்ப் பிளஸ் எஸ். அப்போ நாங்கள் என்ன செஞ்சுருக்கோம், பிளே தான் பேஸ் வேர்ப், அதோடு சேர்த்து எஸ்ன்ற ஒரு வார்த்தையை சேர்த்து ரவி பிளேஸ் கிரிக்கெட் அப்படின்னு நம்ம அந்த வாக்கியத்தை அமைச்சிருக்கோம். இப்போ ஒரு பேஸ் வேர்ப்போட எஸ்ஸை சேர்த்து ஒரு வாக்கியத்தை வடிவமைச்சிருக்கிறோம். இப்போ இஎஸ்ஐ எங்கெல்லாம் சேர்க்கலாம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓல முடிகிற வேர்ப்ஸோட, சிஹெச்ல முடிகிற வேர்ப்ஸோட, எஸ்ஹெச்ல முடிகிற வேர்ப்ஸோட, எக்ஸில் முடிகிற வேர்ப்போட, எஸ்ல முடிகிற வேர்ப்போட இஎஸ் சேர்த்து வடிவமைக்க போகிறோம். சிம்பிள் ப்ரெசன்ட் ஃபுல் லிசன் வந்து நான் என்னோட யூடியூப் சேனலில் கொடுத்துருக்குறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றது அந்த வீடியோவோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். மறக்காமல் போயிட்டு அவற்றை கற்றுக்கொள்ளுங்க. அதில் எதிர்மறையான வாக்கியங்களை எப்படி உருவாக்குறது, கேள்வி வாக்கியங்களை எப்படி உருவாக்குறது அப்படின்றத முழு விளக்கமும் அந்த வீடியோவில் நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும். மறக்காமல் போயிட்டு வீடியோவை பாருங்கள்.